வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அபிமான கற்போம் கற்பிப்போம் உங்களில் ஒருவன் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, நம்ம மேக் ப்ரோ புக்கை எப்படி பிரிக்கிறது, ஹார்ட் டிரைவ் அண்ட் ரேம் எப்படி அப்கிரேட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த மேக் புக் தான் நண்பர்களே பிரிக்க போகிறோம். இதுக்கு தேவையானது நல்ல டூல், குவாலிட்டியான டூலை யூஸ் பண்ணிங்கன்னா மர ஸ்லிப் ஆகாமல் பார்த்துக்கலாம். நான் பெருசிட்டேன் ஆக்சுவலி. இது இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த மேக் சீரியல் நம்பர் போட்டிருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரைட் சைடு மட்டும் 3 ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா லென்த்தாக இருக்கும். மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிக்காக சின்ன ஸ்க்ரூ மட்டும்தான் கொடுத்துருப்பான். சரிங்களா, ரொம்ப சிம்பிளாக அந்த டூலை வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக பிரிக்கலாம். நார்மலாக வர அந்த ப்ளஸ் இருக்குது இல்லைங்களா, சின்ன ஸ்க்ரூ, அதை வச்சு யூஸ் பண்ணி நம்ம பிரிக்கலாம். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இது எதுவும் லாக் எதுவும் கிடையாது. ஸோ அன்ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். இது ரேமை கழட்டுறது. ஆஸ் யூஷுவல் நம்ம லேப்டாப் டெஸ்க்டாப்பில் கழட்டுற மாதிரி தான். சின்ன லாக் இருக்கும். சைட் லாக் லிஃப்ட் பண்ணிங்கன்னா ரேமை கழட்டிடலாம். இதுக்கு காம்பேட்டபிள் கரெக்டான ரேம் கிடச்சிதுன்னா நம்ம அப்கிரேட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் ஜஸ்ட்டு டிஸ்மேண்டில் அண்ட் அசம்பிள் தான் பண்ணி காமிக்க போகிறேன். நான் அப்கிரேட் பண்ண போகிறதில்ல. இப்போ ஹார்ட் டிஸ்க் கழட்டணும்னா இந்த 4 ஸ்க்ரூ நம்ம கழட்டணுங்க. இந்த ஹார்ட் டிரைவ் பார்த்தீங்கன்னா பில்டின் இந்த மேக் ப்ரோ புக்கோட வந்ததுங்க. இது பார்த்தீங்கன்னா நார்மல் ஹார்ட் டிரைவ் தான், சாட்டா ஹார்ட் டிரைவ் தான். இதை நம்ம அப்கிரேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி போடலாங்க. எஸ்எஸ்டி போட்டிங்கன்னா இந்த ஹார்ட் டிரைவ் நார்மல் ஹார்ட் டிரைவ் காட்டிலும் ஒரு 3 டைம்ஸ் ஃபாஸ்டராக இருக்கும் உங்களுக்கு. கலட்டுறப்போ கொஞ்சம் பொறுமையாக கழட்டுங்க. இந்த லாக் கழட்டியாச்சு. மர ஸ்லிப் ஆகாமல் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து கழட்டணும். மேக்னெட்டிக் டிப் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸ்க்ரூ மிஸ் ஆகாது. இந்த ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா லென்த்தாக இருக்கும். இந்த 4 ஸ்க்ரூவும் கலட்டியாச்சு நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு ஈஸியாக வந்துடும். ரைட் சைடில் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இந்த போர்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த சாட்டா வரும் இல்லைங்களா, நம்ம லேப்டாப் ஹார்ட் டிரைவ் அந்த போர்ட்டு தாங்க இது சாட்டா ஹார்ட் டிரைவ் தாங்க. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இதை கலட்டிட்டு இதே பிளேஸில் நம்ம எஸ்எஸ்டி கூட பிளேஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ வர மாடலெல்லாம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பழைய மாடலு, அதனால் பழைய ஹார்ட் டிரைவ் இருக்குது. இப்போ வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏரு, மேக் ப்ரோ புக் ஏர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும். அது எஸ்எஸ்டி தான் வருங்க. இந்த மாதிரி வராதுங்க. இந்த ஸ்க்ரூ போட்டோம்னா அந்த லாக்கை பிடிச்சிடும். சரியாக மாட்டல. இப்போ லாக் ஆகிடும். இந்த லாக் பார்த்தீங்கன்னா பொசிஷன் பார்த்துங்க, எடுத்த மாதிரி அதே மாதிரி மாட்டுங்க. இதில் ஸ்க்ரூ வெளியே வராதுங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதிலே இருக்கும்.
ஸ்க்ரூ பண்ணி டைட் வச்சுருங்க. இது பார்த்தீங்கன்னா பேட்டரிங்க, பில்டின் பேட்டரி. இது கூலர் ஃபேனு, இது ஸ்பீக்கருங்க, இது சிடி டிரைவுங்க. இப்போ ரேம் வந்து கலெக்ஷன் மாதிரியே நம்ம மாட்டிடலாம். மாட்டுறப்போ பொசிஷன் மட்டும் பார்த்துக்குங்க. இது கட்டிங் இருக்கிறதுனால மாட்ட முடியாது, இருந்தாலும் பார்த்து மாட்டுங்க. கரெக்டாக லாக் ஆகுதான்னு மட்டும் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, க்ளோஸ் பண்ணியாச்சு. நம்ம ஸ்க்ரூ பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். இந்த சைடு 3 லென்த்து ஸ்க்ரூ ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கிங்க. எல்லாமே ஸ்க்ரூ பண்ணிடலாங்க. எல்லாமே ஸ்க்ரூ பண்ணியாச்சு நான். இப்போ நான் ஆன் பண்ணி காமிக்கிறேங்க. அவ்வளோதாங்க, ஆன் ஆகிடுச்சு. இது பழைய லேப்டாப்ன்றதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்குங்க. மீண்டும் இதே போல் புது தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் புது அப்டேட் போடுறது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.